கோயில்களின் நகரம் என்று அழைக்கப்படும் காஞ்சிபுரத்தில் கம்பீரமாக வீற்றிருக்கும் ஓர் அற்புதமான ஆன்மீகத் தலம் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயில். வைணவ மரபில் மிகவும் முக்கியமான இக்கோயில் 108 திவ்ய தேசங்களில் ஒன்றாக போற்றப்படுகிறது. சுமார் 23 ஏக்கர் பரப்பளவில் மிக பிரம்மாண்டமாக அமைந்துள்ள இந்த கோயில் அத்திகிரி என்றும் ஹஸ்திகிரி என்றும் அழைக்கப்படுகிறது. இங்குள்ள மூலவர் வரதராஜ பெருமாள் அத்திகிரி எனப்படும் சிறிய குன்றின் மீது நின்ற கோலத்தில் அருள் பாலிக்கிறார். இவருக்கு பேரருளாளன் என்ற திருநாமமும் உண்டு. தாயாரின் பெயர் பெருந்தேவித் தாயார். பூதத்தாழ்வார், பேயாழ்வார் மற்றும் திருமங்கையாழ்வார் ஆகியோரால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட பெருமை இத்தலத்திற்கு உண்டு. அது மட்டுமின்றி புகழ்பெற்ற வைணவ ஆச்சாரியரான ராமானுஜர் தனது இளமை பருவத்தில் இங்கு வாழ்ந்து வரதராஜ பெருமாளுக்கு திருமஞ்சன தீர்த்தம் கொண்டுவரும் தொண்டினைச் செய்து வந்தார் என்பது இக்கோயிலின் மற்றொரு வரலாற்றுச் சிறப்பாகும். பல்லவர்கள் மற்றும் சோழர்கள் மற்றும் விஜயநகர பேரரசர்களின் வளமான கட்டிடக்கலைக்கு இந்த கோயில் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. 32 சந்நிதிகள், 19 விமானங்கள் மற்றும் 389 தூண்கள் கொண்ட பல மண்டபங்கள் இங்குள்ளன. குறிப்பாக விஜயநகர மன்னர்களால் கட்டப்பட்ட நூற்றுக்கால் மண்டபம் இராமாயண மற்றும் மகாபாரத காட்சிகளை விவரிக்கும் அற்புதமான சிற்பங்களைக் கொண்டுள்ளது. வரதராஜ பெருமாள் கோயிலின் தனித்துவமான சிறப்பம்சங்களில் ஒன்று இங்குள்ள தங்கப்பல்லி மற்றும் வெள்ளிப்பல்லி. இந்த சிற்பங்களை தொட்டு வணங்கினால் முற்பிறவியின் பாவங்களும் சர்ப்ப தோஷங்களும் நீங்கும் என்பது பக்தர்களின் ஆழமான நம்பிக்கை. இக்கோயிலின் உலக புகழ்பெற்ற நிகழ்வு அத்தி வரதர் வைபவம். அத்தி மரத்தால் செய்யப்பட்ட மூலப்பெருமாளின் திருமேனி இங்குள்ள ஆனந்த சரஸ் என்ற திருக்குளத்தின் நீருக்கு அடியில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது. 40 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டுமே அத்தி வரதர் நீருக்குள் இருந்து வெளியே வந்து 48 நாட்கள் பக்தர்களுக்கு அருள் பாலிப்பார். வரலாறு, கலை மற்றும் பக்தி என மூன்றும் சங்கமிக்கும் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயில் வாழ்வில் ஒருமுறையேனும் தரிசிக்க வேண்டிய அற்புதமான புண்ணிய தலமாகும். வாய்ப்பு கிடைக்கும்போது நீங்களும் பேரருளாளனின் அருளைப் பெற காஞ்சிபுரத்திற்கு பாருங்கள். நன்றி, வணக்கம்.